கிரகங்கள்லாம் அல்லது ஒரு பாவகத்தை ஒரு காரகத்துவத்தை தருகின்ற கிரகம். இப்ப திருமணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் காரக கிரகம். அந்த காரக கிரகம் மட்டும் பலனை தந்து விட முடியாது. சுக்கிரன் வலிமையாக இருந்தால் மட்டும் ஒரு திருமணம் நடந்து விடாது. புதன் வலிமையாக இருந்தால் மட்டும் கல்வி நமக்கு கிடைத்து விடாது. அந்த பாவகத்தினுடைய காரகத்துவமும் வலிமையும் சுபத்தன்மையும் பெற வேண்டும். புரிஞ்சிட்டீங்களா? ராசி மண்டலத்திற்கு முதல் பாவகம், முதல் ராசி மேஷம். பொதுவா நாம பார்க்கிறது மேஷ ராசியை லக்னமாக வைத்து பார்ப்பது என்பது பொது பலன். ஏன்னா இயற்கையே மேஷத்தை முதல் ராசியாக தந்திருக்கு. ஆனால் தனி மனித உயிர்கள், நம்மை போன்ற மனிதர்களுக்கு முதல் ராசி மேஷமா என்றால் இல்லை. நம்முடைய லக்னம் தான் நமக்கு முதல் ராசி. அப்ப இந்த லக்னத்தை முதல் பாவகமாக வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த பாவகங்களை 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 என்று வலம் வர வேண்டும். இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு பாவகத்தினுடைய காரகத்துவத்தையும் நான் சுருக்கமா கூறியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப எந்த இடத்துல வந்து நிக்கிறோம்? ஒரு காரகத்துவத்தை பெற வேண்டும் என்றால், இப்ப எனக்கு இடம் வேணும் சார், நான் ஒரு 6 சென்ட் இடம் வேணும் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு எந்த பாவகம் எனக்கு உதவணும்? இடம் வாங்குறதுக்கான கிரகம் எது? ஒரு நிலம் வாங்கணும்னா நிலத்துக்குரிய கிரகம் எதுனா செவ்வாய். ஆனா செவ்வாய் மட்டும் வலிமையாக இருந்தா நிலத்தை கொடுத்துருவானா? இல்ல. நிலம் வாங்குவதற்கான பாவகம் 4ஆம் பாவகம். இந்த 4ஆம் பாவகம் வலிமையாக இருந்தா தான் நிலத்தை தருவான். எனக்கு 4ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறான். சூப்பர்ல. அப்ப எனக்கு நிறைய நிலம் தரணும்ல. ஒரு நிலம் கூட தர மாட்டேன்றான். சரியா? என்ன காரணம்? அடேங்கப்பா, 4ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறாரு, நல்ல நிறைய நிலங்கள் வாங்கலாம். இல்ல, அந்த பாவகத்தினுடைய வலிமை, அந்த பாவகத்தினுடைய சுபத்தன்மை, அதற்கு ஏற்றவாறுதான் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும்.